கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிற காரியம், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவினுடைய சபையின் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆகவே அவருடைய சபையாகிய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் இருக்கிறோம் என்பது குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், தனித்துவமான ஆளுமை உள்ளவர்கள் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒன்று சொல்லப்படுகிற காரியம் ரோமர் 12 அதிகாரம், ரோமர் 12 அதிகாரம் 4, 5 வசனம் சொல்லுங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களாக இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, சரீரத்தில் உள்ள அவயவங்கள் ஒவ்வொன்றும் ஒரே தொழிலை புரிகிறவைகள் அல்ல. அது ஒவ்வொன்றுமே தனித்துவமானது. ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான ஆளுமை இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான செயல்பாடுகள் இருக்கிறது. அதனால் அவை ஒவ்வொன்றும் தனித்துவமானது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். தனித்துவமானதாக இருந்தால் கூட இதில் இன்னும் ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சார்ந்துள்ளது, ஒவ்வொன்றோடு இணைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கிறோம். ஆகவே சரீரமாகிய சபையும் அப்படிப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நமக்குள்ளே நாம் பற்பேற்பட்ட விதமான திறமை தாளந்துகள் உள்ளவர்களாக இருக்கலாம். நாம் எப்பொழுதுமே நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஆளுமை இருக்கிறது, தனித்துவமான வல்லமை இருக்கிறது, தனித்துவமான வரங்கள் இருக்கிறது, தனித்துவமான செயல்பாடு இருக்கிறது. ஆனாலும் நாம் ஒருவர் ஒன்றிணைந்து இந்த காரியங்களை செயற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 12 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம். 12 அதிகாரம் 14 வசனம் இருக்கிறது. சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவங்களாக இருந்து காலானது தன் கையாயிராதபடினால் நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? ஆம்பிரியமானவர்களே, ஒரு கால் கையை பார்த்து நான் கையா இல்லாத, அதனால நான் காலாக இருக்க முடியாது என்று சொன்னால் அங்கே அந்த கால்கள் இல்லாமல் போனால் அது அங்கே வினமாக்கப்படும். ஆகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் இருக்கிறது. சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு காலாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், நிகமாக இருக்கட்டும், ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்துவம் வாய்ந்தது, தனி சிறப்பு வாய்ந்தவை. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தனித்துவமானவர்களாக, தனி சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே சரீரமாகிய சபையில் அங்கத்தவராக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும், நாம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் விசேஷித்தவர்களாக, தாழ்ந்துள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, அபிஷேகம் உள்ளவர்களாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறது நோக்கம். நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒன்றிணைந்து தனித்துவமான ஆளுமையோடு நாம் செயல்படுகிறவர்களாக சரீரமான சபையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் தான் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மேன்மையாக்கப்பட்டவர்கள். சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையினுடைய நாம் ஒவ்வொருவரும் அங்கமாயிருக்கிறபடினாலே அந்த அங்கங்களாயிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்றவர்களாய் வாழவும் ஜீவிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you all.